வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நம்மளோட போன், லேப்டாப் மற்றும் பர்சனல் டேட்டாவை யாரோ ஒருத்தங்க சீக்கிரட்டா கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த பயங்கரமான சர்வேலன்ஸ் கான்செப்டை மையமா வச்சு ரீசெண்டா மம்முட்டி மற்றும் மோகன்லால் இவங்களோட நடிப்புல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா வந்திருக்கிற படம் தான் பேட்ரியாட். இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங்குடன் அவைலபிளா இருக்கு. இந்த படம் உண்மையிலேயே ஒருத்தா. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவேர் மூலமா சாதாரண மக்களோட பர்சனல் டேட்டாவை சீக்கிரட்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயங்கரமான சிஸ்டமுக்கு பின்னாடி இருக்கிற கரப்ஷன் மற்றும் பொலிட்டிக்கல் கேம சயின்டிஸ்டா இருக்கிற டேனியல் ஜேம்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. இந்த உண்மையை வெளியே கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு அவரு நினைக்கும் போது அவரு லைஃப்ல பயங்கரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள்ஸ் யாரு அப்படிங்கிறதையும் ஹீரோ எப்படி சர்வே பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, மம்முட்டி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு பெரிய பலமா இருக்குது. அமைதியான ஒரு மனிதராகவும் அதே நேரத்துல புத்திசாலித்தனமா நடந்துக்கிற ஒரு கேரக்டர்லயும் அவரு சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. பகத்து பாசில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் திரையில சில இடங்கள்ல நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஃபீலை இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்துல வர ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஆகட்டும், ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு த்ரில்லிங் ஃபீலை நமக்கு ஏற்படுத்துது. படத்துல பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் படத்துல ஃபேன் சர்வீஸ் அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே இல்லாம கதைக்கு மட்டும் இவங்க முக்கியத்துவம் கொடுத்தது நல்லாவே இருக்குது. மொபைல் மற்றும் லேப்டாப் நம்ம பயன்படுத்துறதுனால அது மூலமா எந்த மாதிரியான குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சமூக அக்கறையோட திரையில இவங்க சொன்ன விதம் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கம் ரன் ஆகுது. படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் சில இடங்கள்ல டிராக் ஆக தான் செய்யுது. படத்தோட கதைக்களம் நல்ல ஒரு கதைக்களம். ஆனா படத்துல எமோஷன் கனெக்ட் அப்படிங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகாமையே போயிடுச்சு. படத்துல நயன்தாரா மற்றும் ரேவதி இவங்க கதாபாத்திரங்களை பெருசா பயன்படுத்தாம விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. படத்துல மோகன்லால் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இன்னுமே பவர்ஃபுல்லா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.